ரீசெண்டாக சோஷியல் மீடியா ட்ரெண்டான இந்த விஷயம் தான் கிப்லி ஸ்டைல் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். இது என்னதான் பார்க்க நல்லா இருந்தாலும் இட் மேட் அ லெஜெண்ட் ஹார்ட் ப்ரோக்கன். பேக் இன் 2016 ஒரு ஏஐ டெவலப்பர் வந்து ஹோயோ மியாசாகி பிச் பண்றாரு வித் இஸ் நியூ ஏஐ மாடல். அது எதுக்குன்னா ஃபார் யூஸ்டு ஃபார் அனிமேஷன்ஸ். இதை பார்த்து ஹோயோ மியாசாகி ரொம்ப அப்செட் என்ன சொல்றாருன்னா, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் பெயின் இஸ். அதாவது நீங்கள் ஒரு கேரக்டர் வரையும் போது அது கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை எமோஷன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் கைப்பட வரையும் போது அதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நீங்கள் ஒரு ஏஐ வச்சு கிரியேட் பண்ணீங்கன்னா சத்தியமாக கிடைக்காதுன்னு அவர் புரிய வைக்கிறாரு. இதுக்காக ஒரு படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமையும் தான் கைப்பட வரைஞ்சி அதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவார்ட்ஸும் நிறையா வாங்கியிருக்காரு. ஈவன் ஆஸ்கர் அவார்ட் கூட வாங்கியிருக்காரு. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் லைஃப்பில் பாதி ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் இன்வென்ட் பண்ணும் போது திடீர்னு ஒரு ஏஐ வந்து அவரோட ஹார்ட் ஒர்க்கை ஸ்டீல் பண்ணும்போது ஐ கெஸ் யூ கைஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் இட் ஃபீல்ஸ் லைக். ஈவன் சாம் ஆல்ட்மன் ட்வீட் பண்ணியிருந்தார், அவர் ஜிபிஎஸ் ஆர் லிட்டரலி மெல்டிங் சொல்லிட்டு. ஒரு 1-2 இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாதிரி பண்ணக்கப்புறம் உலகத்துக்கு எல்லா மக்களும் வந்து இதே மாதிரி கிப்லி ஸ்டைல் ஃபோட்டோஸ் ஜென்ரேட் பண்ணும்போது அவங்க ஜிபிஎஸே மெல்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதனால சாட் ஜிபிடிலே வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஃபோட்டோ தான் ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஐம் நாட் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் சாட் ஜிபிடி ஆர் அதர் திங்ஸ் லைக் எக்ஸெட்ரா. நான் இங்கே வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக பேச வரலங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் இங்கே பேசுகிறேன். ஒரு அத்தனை வருஷம் அவர் லைஃப்பில் பாதியை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் அவர் இன்வென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் சடனாக ஒரு ஏஐ வந்து நான் ஐ கேன் டூ திஸ் ஈஸிலின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் இன் ப்ராம்ப்டில் இது பண்ணும்போது ஐ கேன் ஃபீல் இஸ் பெயின். இங்கே கேள்வி என்னன்னா, ஏஐயால் ஆர்ட் மேக் பண்ண முடியுமா முடியாதா இல்லை, ஷுட் இட்?